பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல் குர்ஆனை புரிந்து கொள்ளும் எளிவழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் கடைசி பக்கமாகிய 10வது பக்கத்தை அடைந்து விட்டோம். அதாவது அதனுடைய முதல் பாயிண்டர் 10A. அல்ஹம்துலில்லாஹ், இதில் நாம் 70 மற்றும் 71வது வசனம், அதாவது இந்த பசுமாடு சம்பந்தப்பட்ட அந்த வரலாறு, அது இந்த 70, 71 முடிவு பெற இருக்கிறது. ஆனாலும் பனி இஸ்ராயீல் அவர்களுடைய வரலாறு அடுத்து 11லும் 17 வரை தான் அது தொடர் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், 4 பக்கத்தை நாம் நிறைவு செய்தோம். 4 பக்கத்தினுடைய விஷயங்கள் நல்லா ஞாபகம் இருக்கா? வழிகாட்டுதல் முடிவு, இஸ்ராயல் சந்ததியினருக்கு அல்லாஹ் தஆலா அழைப்பு பண்ணி விடுத்தது, ஓகேங்களா, அவர்கள் நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னது, மறுமை நாளை குறித்து அச்சுறுத்தது. 7வது பக்கத்துல முதல் பாயிண்ட் 7A, ஃபிரௌனிடமிருந்து மீட்பு, 40 நாட்கள் அவர்கள் இருந்து தௌராத் வாங்கி வந்தது, கன்று விஷயத்தில் அவர்கள் வழிகட்டு போனது. 7D என்ன, அல்லாஹ்வை காட்டுங்கள் என்று அவர்கள் கேட்டது. 8A என்ன, நகரத்தின் நுழைகள் என்று சொல்லப்பட்டது, தண்ணீருக்காக துவா செய்தார்கள். 8B உணவுக்காக துவா செய்தார்கள். 8C அவர்களுக்கான ஒரு தண்டனை வந்தது. 8D அடுத்து சென்ற பக்கம் 9, அதாவது விசுவாசம் கொண்டவர்கள், உண்மையான விசுவாசம் கொண்டவர் அல்லாஹ்விடத்தில் யார் என்பது பற்றியான செய்தி. 9A 9Bல தூர் மலைக்கு கீழே அவர்களிடத்தில் வாக்குறுதி பெற்றது. 9C சலிக்கன் விஷயத்தில் அவர்கள் வரம்பு மீறியது, அதற்கான தண்டனை. 9D கடைசி பாடம் நம்ம பார்த்தது, அந்த பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்லி தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். இது 9D. இப்ப 10Aல மாஷா அல்லாஹ் அதுதான் தொடர்கிறது. இது கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஒரு கோர்ஸ் படிச்சோம், உட்கார்ந்து நம்ம நேரத்தை செலவு பண்ணோம், மாஷா அல்லாஹ் அதனுடைய அரபி வார்த்தைகள், அதனுடைய பொருள், தர்ஜுமா, அதனுடைய விளக்கங்கள் படிச்ச நம்மளுக்கு இந்த கீவேர்டை படிக்க உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும். வழிகாட்டுதல்லாம் ஞாபகம் வரணும். இஸ்ராயல் சந்ததியினர்கள் அப்படின்னா ஞாபகம் வரணும். நற்செயல் அப்படின்னா ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அந்த நாள், ஃபிரௌன், 40, கன்று, காட்டுங்கள், நகரம், நகரத்தில் நுழைகிறது, நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை, சட்டம், வாக்குறுதி, மீறுதல், கண்டிப்பாக அப்படிங்கும் போது படிச்ச நம்மளுக்கு ஞாபகம், இந்த கீவேர்டு நம்மளுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ பாருங்க மாஷா அல்லாஹ், ஒரு 4 பக்கத்தினுடைய 16 மெசேஜஸ், 16 கண்டென்ட்ஸ், 16 பாயிண்டர்ஸ் வந்து நம்ம கையில வச்சிருக்கோம். இந்த ஃபிங்கர்ல வச்சிருக்கிறது நினைவு நிச்சயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இப்ப 10வது பக்கத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இதுலயும் ஒரு 4 பாயிண்டர்ஸ், 4 மெசேஜஸ் இருக்கு. அவர்களுடைய கடைசி 3வது கேள்வி, அதுக்கப்புறம் அவங்க அறுத்தாங்களா அறுக்கல, அந்த கதையை இப்ப நம்ம 10Aல பார்க்க போறோம். 10Bல வந்து அந்த கொலை நடந்ததுக்காக தான் இந்த சம்பவம் நம்ம சொன்னோம்னா, அந்த கொலையாளி யார் என்பதை எல்லாத்துல எப்படி வெளிப்படுத்தினோம், அது வந்து 10B. 10Cல வந்து கல் நெஞ்சம் கொண்டவர்களாக மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லத்துல சொல்றான், குறிப்பா பனி இஸ்ராயீலர்களை முன் வச்சு. இறுதியாக 10D இந்த கோர்ஸனுடைய லாஸ்ட் பாயிண்டர் என்ன அப்படின்னு சொன்னா, மாறுகிறார்கள், மறைத்துக் கொள்கிறார்கள், இரட்டை வேடம் போடுகிறார்களே, அதை பற்றி எல்லாத்தெல்லாம் சொல்ல போறான் இன்ஷா அல்லாஹ். 10வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ், ஓகேங்களா. அதனுடைய கீவேர்ட்ஸ் என்ன, கேள்வி, அதாவது அவங்களுடைய 3வது கேள்வி, அப்புறம் கொலையாளி யாரும் கண்டுபிடிச்சது, 4வது நெஞ்சங்கள், அதாவது கல் நெஞ்சங்கள், 5வது மாறுகிறார்கள், இரட்டை வேடமிடுகிறார்கள், அதை பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப 10வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டரை பார்க்க போறோம். முந்தின வசனங்களோட ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். பசுமாடுடைய வரலாறு விஷயம் தான் தொடர்கிறது. முன்னர் பனி இஸ்ராயீலர்கள் பசுமாட்டை பற்றி 2 கேள்வி கேட்டாங்கல்ல, நேரத்தை பத்தி கேட்டாங்க, இன்னும் அதனுடைய வயதை பத்தி எல்லாம் கேட்டாங்கல்ல. இப்ப அதனுடைய இன்னொரு 3வது ஒரு கேள்வி கேட்க போறாங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 4 வரிகளாக அது இடம்பெறுகிறது. முதல் வரியில உங்களுக்கு ஒரு வார்த்தை புதிது, 2வது வரியில புதிய வார்த்தை கிடையாது. அடுத்த வரியில பாத்தீங்கன்னா அதிகமாக புதிய வார்த்தைகள் தான். அடுத்த வரியில ஒரே ஒரு புதிய வார்த்தை தான். மாஷா அல்லாஹ், இதுதான் நம்ம பார்க்க போறோம். 3 செய்திகள் இந்த 2 வசனம் நமக்கு தருது. 3 செய்திகள் தான் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறோம். வாட் ஆர் தி 3 பாயிண்ட்ஸ் அண்ட் 3 மெசேஜஸ்? முதல் விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பனி இஸ்ராயீலர்கள் தங்களின் தவறான நடத்தை இன்னும் தொடர்ந்தார்கள் அப்படிங்கிறது இங்க வருது. 2வது, அல்லாஹ் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டேதான் இருந்தான், எனினும் அவர்கள் மேலும் தேவைகளை, அதாவது கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாங்க அப்படிங்கிறது நம்ம படிக்க போறோம். 3வது, அவர்கள் மிகவும் விருப்பம் இல்லாமல் கடைசியா அந்த பசுமாட்டை பலியிட்டார்கள் அப்படிங்கிற அந்த ரிசல்ட், அந்த கன்க்ளூஷன், அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். வசனத்தை ஆரம்பிக்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. இன்னொரு வசனம் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த வசனத்துக்கான பொருளை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். காலு, இது வந்ததே தான் திரும்ப வருது. காலு, அவர்கள் கூறினார்கள் அல்லது அவர்கள் கேட்டார்கள். யாரிடத்தில்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வேண்டிக் கொண்டார்கள். உதுஉ, துவா செய்வீராக அல்லது கேட்பீராக, லனா, எங்களுக்காக, ரப்பக், உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, பிரார்த்தனை புரிவீராக. எதற்காக? யுபையில் லனா, பையன யுபைன், யுபையில் லனா, இதெல்லாமே ஃபுல்லா வந்துச்சு, மாஹிய வரைக்கும் ஃபுல்லா வந்துருச்சு.
யுபையில்லனா அல்லது நமக்கு அவன் விவரிப்பான், தெளிவுபடுத்துவான். மாஹிய, வாட் இஸ் தட் கவ், வாட் கைண்ட் ஆஃப் கவ் இஸ் தட், அது என்ன மாடு, பசு மாடு, அது என்னவென்று இன்னும் நமக்கு அவன் விவரிப்பான். பத்தாதாப்பா கேட்கிறாங்களே, இன்னும் விவரிப்பான் என்று அவர்கள் கூறினார்கள். இன்னல் பக்கர, நிச்சயமாக அந்த பசு, அல் பக்கர் அப்படின்னா பசுமாடுகள், நிச்சயமாக பசுமாடுகள் இருக்கிறது. தஷாபஹ அலைனா, ஒரே மாதிரி தெரிவதால் எங்கள் மீது குழப்பமாக தான் இருக்கிறது. எல்லா பசுமாடும் ஒரே மாதிரி தான் தெரியுது, இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஆல்ரெடி ஸ்பெசிஃபை படுத்தப்பட்டுச்சு, கிழடா இருக்கக்கூடாது, இளங்கன்றா இருக்கக்கூடாது, நடுத்தர வயது உள்ளதா இருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி நிறத்தை பத்தி கேட்டதுக்கு மஞ்சள் பளிச்சென்று இருக்கக்கூடிய, கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய மஞ்சள் நிறம் கொண்டதா இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் கேட்டாங்களாம், குழப்பமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போம் அப்படின்ட்டாங்களாம். வாங்க ராஜா வாங்க, இன்னும் தெளிவா சொல்றோம் என்ற அடிப்படையில அல்லாஹ் அழைக்கிறான். இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா, இன்னல் பக்கர நிச்சயமாக மாடுகள், அதாவது பசு மாடுகள். தஷாபஹ யதஷாபஹு என்று சொன்னால் ஒரே மாதிரி தெரியுதல், ஒரே மாதிரி தென்படுதல். ஓகேங்களா, லுக்கிங் சிமிலர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, தஷாபஹ அலைனா, எங்கள் மீது பசுமாடுகள் எல்லாமே குழப்பமா தெரியுது, எல்லாமே ஒரே மாதிரி எங்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இன்னா, நிச்சயமாக நாங்கள், இன்னஹு இன்னஹும் இன்ன இன்னி இன்னா, நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் லமுஹ்ததுன் இஹ்ததா யஹ்ததி, இஹ்தலஃப பாட்டல்ல ஒரு வீக் லெட்டர் வருது, இஹ்ததா யஹ்ததி, இஹ்ததா யஹ்ததி முஹ்ததின், அதனுடைய இஸ்மு ஃபைல், முஹ்ததூன் இஸ்மு ஃபைலுடைய ப்ளூரல், நேர்வழி பெறுபவர்கள். திடமாக நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேர்வழி பெறுபவர்களாக இருப்போம். நேர்வழி பெறுபவர்களாக இருப்போம்னா அதுக்கான ரூட்டை தெரிஞ்சு நாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை அடையாளம் காண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழி வகுக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால கடைசியா 3வது வாட்டி இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டு சொல்லிருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுல பாருங்க, மறுபடியும் மரியாதை இல்லை. ஏன் அப்படின்னா, உங்கள் இறைவன்ட்ட கேளுங்கன்றது, கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றது, குழப்பமா இருக்குன்னு சொல்றது, இதெல்லாம் என்ன, ஒரு இன்னும் அவங்களுடைய இன்டிசிப்ளின், இம்மெச்சூரிட்டின்னு சொல்ல முடியாது, அவங்களோட நடத்திக்கிட்டே தான் அது காட்டுது. அவர்கள் கூறினார்கள், உமது ரட்சகனை கேளுங்கள். இறைத்தூது தங்கள் பணியாள் என்ற மாதிரி, தான் வேலையாள்கிட்ட கேட்கிற மாதிரி, தன்னோட அடிமையிட்ட கேட்கிற மாதிரி இப்படி அவங்கள்ட்ட திரும்ப போய் கேட்டுவாங்க. அப்பனா ஒரு வேலையை ஒழுங்கா செய்யாதவங்க திரும்ப திரும்ப வேளாங்கும். என்ன பண்ணிட்டு வந்திருக்க, திரும்ப போ, அதை வாங்கிட்டு வா, இதை போய் கேட்டு வா, இதைய கேட்டு சொன்னேன், இதைய வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செய்ய தெரியாதவங்கள தான் 1க்கு 3 தடவை நம்ம திரும்ப அந்த வேலையை திரும்ப வாங்குவோம். ஒரு பொறுப்புள்ள ஒரு நபி அவங்கள திரும்ப திரும்ப அனுப்பி கேட்க சொல்றாங்கன்னா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதே இவர்கள் ஒரு குறை சொல்வதை போன்று, நீங்க தெளிவா கேட்டுட்டு வரல, அல்லது உங்களை சொன்ன ஒழுங்கா தெளிவா சொல்ல அப்படிங்கிற மாதிரி, நாங்க தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி நடந்துகிட்டாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கணும். அவங்களுடைய 3வது தடவை அவங்க நடந்துகிட்ட அந்த முறை, தங்கள் கோரிக்கைகளை திரும்ப திரும்ப கேட்க அவர்கள் தயங்கல. அது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அது கூச்சமாவும் இல்ல, நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறோம்ங்கிறத உணரவும் இல்லை. அது போக அல்லாஹ் தூதரும் சரியா சொல்லாத மாதிரி கேட்கிறாங்க. ஓகேங்களா, அல்லாஹ் அவர்களிடம் ஒரு பசுமாட்டை தான் கேட்டா, ஒரு பசு அருன்னா ஒரு பசு அறுத்துட்டு முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா, எனினும் அதை நோண்டி நோண்டி பல சாக்குகளை சொல்லி, இதை கேட்டுட்டு வாங்க, நிறத்தை கேட்டு வாங்க, அதனுடைய தன்மையை கேட்டுட்டு வாங்க, இன்னும் எங்களுக்கு குழப்பமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 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 பல காரணத்தை சொல்லி அறுக்கிறத லேட் பண்றதுக்கு சொல்லுவாங்கல்ல, தயாராகல அப்படின்னு சொன்னா இதை போய் கேட்டுவாங்க, இது எப்படின்னு கேட்டுவாங்க. அப்ப செய்யறதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு நம்மள தயார் இல்லை அப்படின்னா, இது இப்படிதான் செய்யணுமான்னு கேட்டுவாங்க, இல்ல இன்னைக்கு தான் செய்யணுமான்னு கேட்டுவாங்க, இதை இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணுமான்னு கேட்டுவாங்க. இப்படி செய்ய விருப்பம் இல்லாதான் சொல்லி சொல்லி அனுப்பாங்க. அதனால அவங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை, நொண்டிச்சாக்க சொல்லி சொல்லி கடைசியில எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இவ்வளவு தெளிவு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்றது எல்லாமே அவர்கள் அதை செய்ய அறவே விருப்பம் இல்லை அப்படிங்கறதான் காட்டுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஓவரா போறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டோம்னா செய்ய முடியாம போயிருங்கிறதுக்காக தான் கடைசியா கொஞ்சம் சரண்டர் ஆனாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க நேர்வழி பெறுவோம் அப்படின்னு சொன்னனால ஏதோ அவர்களுக்கு கொஞ்சம் அல்லாஹ் வழி காமிச்சான். மாஷா அல்லாஹ். அடுத்த வசனம், அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து கேட்டு இறுதியாக என்ன பதில் சொன்னாங்க. இதுலயும் பாருங்க, முதல் வதிஃபுல உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பாருங்க. கால இன்னஹு, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார், இன்னஹு யகூல், நிச்சயமாக அந்த அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹா, நிச்சயமாக அது, பக்கரத்துன், அந்த பசுமாடாகிறது, லா தலூலுன், தலூல் என்று சொன்னால் யூஸ்ட். ஓகேங்களா, யூஸ்ட் என்று பொருள். லா தலூலுன், அது பயன்படுத்தப்பட்டதல்ல, பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, should not be used. ஓகேங்களா, அது பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. எதற்கு? துசீருல் அருத, பூமியை உழுவதற்கு. அசார யுசீர் என்றால் பூமியை உழுகிறது என்று பொருள். அப்ப தலூலுன் துசீருல் அருதனா பூமியை உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. எங்க போய் கண்டுபிடிக்க பாருங்க, காம்ப்ளிகேட் ஆகனால அல்லாஹ் தஆலா இன்னும் அவர்களுக்கு அந்த நிபந்தனைகளை அதிகப்படுத்துறான். 2வது நிபந்தனை, வலா தஸ்கில் ஹர்ஃப, அதாவது சகா எஸ்கி, சகா எஸ்கி என்று சொன்னால் நீர் புகட்டுதல்,
நீர் புகட்டினா நீர் போட்டுக்கிறான். அப்ப எஸ்கி அது பெண்பால் வந்து தஸ்கி. பக்கராங்கிறது பெண்பால்னால எஸ்கி சொல்லாம தஸ்கி பெண்பால் படிப்போம்ல நம்ம. அப்ப வலா தஸ்கி அது புகட்டக்கூடாது அல்லது புகட்டி இருக்கக்கூடாது. அல் ஹர்ஸ விவசாய பூமி. அப்ப விவசாயத்திற்கு நீர் புகட்டியும் அது இருக்கக்கூடாது. 2 நிபந்தனை. ஓகேங்களா? அடுத்து நீ இன்னும் 7 வாட்டி கேட்பல்ல, நிபந்தனை இப்பயே அடிக்கிறேன் கேட்டுக்கோ. ஓகே, கேட்க கேட்க உங்களுக்கு பகீர் இருக்கும். அப்படியா இந்த மாதிரி நிபந்தனை எங்க போ அப்படிங்கிற மாதிரி உங்களை உணர வைக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா அடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டான். முசல்லமத்துன் குறையற்றது, டிஃபெக்ட்லெஸ். முசல்லமத்துன் அது குறையே இருக்கக்கூடாது. எந்த மாதிரி குறை கூட இருக்கக்கூடாது. லா ஷியத்த ஃபீஹா முசல்லமத்துன் குறையற்றதாக அது இருக்கணும். லா இருக்கக்கூடாது. ஷியத் என்று சொன்னால் அலாமா அடையாளம், வடு. ஃபீஹானா ஃபில் பக்ரா அந்த பசுமாட்டில் அடையாளமே கோடு ஸ்கிராச்லெஸ்ஸா இருக்கணும். வண்டி வாங்கும்போது சொல்லுவோம்ல, அதான் செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கும்போது ஸ்கிராச் எல்லாம் வாங்க முடியுமா? ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி மறைச்சோன்னா தருவாங்க. சரிங்களா? அப்ப பார்த்து ஓட்டுற வண்டியே ஸ்கிராச் எல்லாம் வாங்க முடியாது. பசுமாடி எங்கெங்க போய் உருளும், எவ்வளவு முள்செடிக்குள்ள போகும், எங்கெல்லாம் போய் புரளும். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா third condition is that முசல்லமத்துல் லா ஷியத்த ஃபீஹா எந்த வடுவும் கோடுகள் கூட இல்லாத அது டிஃபெக்ட்லெஸ் ஆக அது வந்து குறையற்றதாக இருக்கும். முசல்லமத்தும் என்று சொன்னால் குறையற்றதாக இருக்க வேண்டும். 3 நிபந்தனை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்களாம், மனசுக்குள்ள அவங்களுக்கு எப்படி ரொம்ப கஷ்டங்கிறது தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் வெளிப்படையா சொன்னாங்களாம். காலு அவர்கள் கூறினார்கள், அல் ஆன இப்பதான், அல் ஆனா இப்பொழுது, ஜித்த ஜாஅ யஜீஉ ஜித்த ஜித்து. அப்ப ஜித்னா யூ கேம் நீர் வந்தீர், பில் ஹக் சத்தியத்தை கொண்டு வந்தீர், அதாவது உண்மையான செய்தி இப்பதான் தெளிவா சொன்னீங்க அப்படின்றாங்களாம். காலு அவர்கள் கூறினார்கள், அல் ஆன் இப்பதான், ஜித்த பில் ஹக் இப்போதான் சத்தியத்தை உண்மையான செய்தி அதாவது சரியான தகவலோடு இப்போதான் வந்திருக்கிறீர் என்று கூறினார்கள். ஓகேயா? மனசுக்குள்ள அழுதுகிட்டே இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன். ஃபதபஹூஹா பின்னர் ذبح يذبح அறுத்தான். ஓகேங்களா? ذبحوا பின்னர் அறுத்தார்கள். ஹானா அல் பக்ரா பின்னர் அந்த பசுமாட்டை அவர்கள் அறுத்தார்கள். வமா காது யஃஅலூன் மேலும் அவர்கள் செய்வதற்கு நெருங்கவில்லை. செய்வதற்கு நெருங்காமல்னா அதை விரும்பாமல், அதை தட்டி கழித்து, அதை தாமதப்படுத்தி அவர்கள் அதை செய்யறதுக்கு நெருங்கல. ஆக்சுவலி அதை அவர்கள் செய்ய நெருங்காமல், விரும்பாமல் என்று பொருள். விரும்பாமல் கடைசியாக அதை அவர்கள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அறுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். விளக்கம் பார்க்கலாமா? பசுமாடு குறித்து அல்லாஹ் மேலும் விளக்கமாக இங்கே விவரிக்கிறான். சரிங்களா? அது உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது, பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னா நீங்க தேடி கண்டுபிடிக்க கூடிய அந்த பசுமாடு இது வரைக்கும் உழுவதற்கு பயன்படுத்தப்படவில்லை, பயன்படுத்தப்படாம அது இருக்குது, அப்படிப்பட்டதான் எடுத்துடணும் அப்படின்னு அர்த்தம். கண்டிஷன் நம்பர் 2. 2வது என்னது? நீர் பாய்ச்சவும் பயன்படுத்தவில்லை, அதாவது நீர் பாய்ச்ச பயன்படுத்தப்பட்டதாக அது இருக்கக்கூடாது. 3வது மேலும் அது எவ்வித வடுவும் இல்லாமல் நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? கோடு கூட இருக்கக்கூடாது, அல்லது காயங்கள் இருக்கும்ல, காயங்கள் கோடு எதுவுமே அடையாளங்கள் இருக்கக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகள் சொல்லப்படும். இதன் மூலம் அவர்களுக்கு கடுமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். அல்லாஹ் மேட் காம்ப்ளிகேட். ஓகேங்களா? அதாவது அவர்கள் தங்களை தாங்களே அது காம்ப்ளிகேட் ஆக்குனாங்க. அல்லாஹ் அதற்கு சரி ஓகே நீ கஷ்டமாக்குன்னு நினைக்கிற, உனக்கு கஷ்டமாக கொடுக்குறேன். மேலும் முதல் கட்டளையை மேற்கொண்டிருந்தால் எந்த ஒரு பசுமாடும் அவர்கள் தேவையை பூர்த்தி செஞ்சிருக்கும். முதல் சொன்ன பசுமாட்டருக்கு சொல்றாங்கன்னா பசுமாட்டத்தை வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவர்களுடைய வேலையை அவர்களே கடுமையாக்கிக்கிட்டாங்க. அதான் தலை மேல தூக்கி போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போது அவர்கள் நிறங்களின் நிபந்தனை மற்றும் இங்க குறிப்பிடப்பட்டுள்ள அதிகப்படியான நிபந்தனை ஆகிய அனைத்தையுமே ஒன்று சேரக்கூடிய ஒரு பசுமாட்டை தான் அவங்க எடுக்கணும். சரிங்களா? கலர் கிடைச்சிருச்சு, ஒரு சின்ன கோடு இருந்தாலும் அறுக்க முடியாது. இப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அல்லது எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா தண்ணீர் பாய்ச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரிஜெக்டட். எல்லாம் கரெக்டா இருக்குது ஆனா விவசாயத்தை பயன்படுத்திட்டாங்க, ரிஜெக்டட். எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா வயசுல வந்து ரொம்ப கிளடா இருக்குது, ரிஜெக்டட். இப்படி ஒவ்வொரு காரணத்தினாலும் நொந்துட்டாங்க, தேடி 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 நொந்துட்டாங்க. எனவே மார்க்கத்தை பொறுத்தளவில் ஒருவர் தீவிரமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்ங்கிறதோ அல்லது தேவையில்லாத கேள்விகள் கேட்கறது என்பது நிச்சயமா நம்மளுக்கு தேவையில்லாத சிரமத்தை தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி ஏதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பொய்யா சொல்ற மாதிரி, கேலியா சொன்ன மாதிரி அத்தஹிதுன ஹுசுவா அப்படின்னு அவங்க கேட்டதெல்லாம் இருக்கே, ஜீர்ணிச்சுக்க முடியாதது. அவர்கள் அதனை செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு விருப்பம் ஆக்சுவலி இல்லை. விருப்பம் இல்லாதனால அதை எப்படியா தட்டி கழிக்கணுங்கிறதுக்காக அறுக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லைங்கிறனால அதை கேட்டுட்டு வாங்க, இதை விவரிங்க, அது எப்படி இருக்கும், மாட்டுக்கு கொம்பு இருக்குமா இல்லையான்னு தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல அந்த பசுமாட்டினுடைய சம்பவத்தை எல்லாத்துல அந்த வசனத்தோட நிறைவுபடுத்தினா அந்த இடத்துல ஒரு கருத்து நம்ம வந்து உங்களுக்கு மனசுல பதிறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான கருத்து இங்க சொல்லப்படுது. பாருங்க, இந்த சூறாக்கு பேரு சூரா பக்ரா. சரிங்களா? இந்த அத்தியாயத்திற்கு அல்லாஹ் இந்த
பேர் வைக்கிறதுக்கே இந்த பசுமாடு அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். அந்த பசுமாட்டினுடைய சம்பவம் தான் ஒரு காரணம். அப்ப அந்த பசுமாடு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இந்த பசுமாட்டுடைய சம்பவம் என்னங்கிறது எடுத்துக்கிட்டு இதுல இருந்து ஒரு பாட படிப்பினை நம்ம எடுத்துக்கணும். முஸ்லீம்களாகி நம்ம இந்த மாதிரி பசுமாடுன்னு அதாவது அந்த சூறாக்கு பேர் வச்சிருக்கான். ஏன் பசுமாடுன்னு பேர் வச்சிருக்கான்? பசுமாட்டினுடைய இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாம திரும்ப அவங்க கேள்வி கேட்டு அதனால அது அவங்களுக்கு சிரமமானுச்சு. அதுக்கப்புறம் அல்லாவோட அதிருப்தியோட அல்லாஹ் அவங்களுக்கு அதை கஷ்டமாக்கி கொடுத்தான் அப்படிங்கிறது அந்த சம்பவத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாத கேள்வி கேட்கக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லி எதையுமே தட்டி கழிக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. நம்ம சொல்லப்பட்டதை அழகான முறையில் எளிமையான முறையில் செஞ்சுட்டு போகணும். அப்பதான் நம்மளுக்கு எதையுமே எல்லாத்துல சிரமமாக்கிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த இடத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கணும். அதற்கு தோதுவாக ஒரு ஹதீஸையும் இந்த இடத்துல நம்ம பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும். சுனன் பைஹைக்கில பதிவாயிருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் மார்க்க கடமைகளை அதாவது ஃபர்தை ஏற்படுத்தியிருக்கிறான். சில ஃபர்தைகளை நம்ம மீது கட்டாயமாக்கி இருக்கிறான். எனவே அவற்றை புறக்கணிக்காதீர்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்று. மேலும் அவன் சில வரைமுறைகள் அதாவது பவுண்டரிஸ், சில எல்லைகள், ஹுதூதுகள், சில சட்ட வரம்புகளை ஏற்படுத்திக்கிறான். அதை என்னைக்குமே மீறிடாதீங்க, தாண்டிடாதீங்க. மேலும் சில விஷயங்கள் அல்லாஹ் தடுத்திருக்கான், ஆற்ற நீங்க ஒருபோது மீறிடாதீங்க. அந்த தடுத்திருக்கக்கூடிய விஷயத்த செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி சில விஷயத்தை பத்தி அல்லாஹ் விட்டுருப்பான், அது மறதியா விடல, நம்ம மீது இருக்கக்கூடிய இறக்கத்தினால விட்டுருக்கிறான். அதனால அல்லாஹ் அமைதியா அது விஷயத்துல இன்னும் தண்டிக்காம இருக்கிறான். அதனால அல்லாஹ் இப்படி விட்டுட்டானே, அல்லாஹ் இதை தண்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் தொடராதீங்க. அதை பின்னால் அதை தொடர்ந்து அது விஷயத்தை துருவி ஆராய வேண்டும் என்று அதன் பின்னால் அதை தேடி செல்லாதீர்கள். அல்லாஹ் ஒரு நோக்கத்தோடு ஒரு நாட்டத்தோடு அவனுடைய அறிவோடு தான் அதை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சொல்லப்பட்ட விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கறத முக்கியமா இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பாடம். சொல்லப்பட்டதை செய்யாம தட்டி கழிச்சு தெனாவட்டா பேசி அவங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க. கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு அறுத்தாங்க, ரொம்ப தேடினாங்க, ரொம்ப அலைச்சல், ரொம்ப நொந்து போற நிலைமைக்கு ஆனிச்சு. சில தப்சீர்ல இருக்கு மிகப்பெரிய விலைக்கு தான் அந்த மாடு கிடைச்சிச்சு. ஏன்னா அவ்வளவு நிபந்தனைகள் ஒன்று சேர்ந்த மாடு டிமாண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு வாங்கி அது அவங்களுக்கு மனசே இல்லாம தான் அதை அறுத்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த 70 வசனத்தினுடைய பொருள், அவர்கள் கூறினார்கள், உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக துவா செய்வீராக, அவன் அது எப்படிப்பட்டது என எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக அதாவது திட்டவட்டமாக ஒரே மாதிரி தான் தோன்றுகின்றன, தெரிகின்றன, அல்லது அல்லாஹ் நாடில நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று கூறினார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவு செய்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது, ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என கூறினார்கள். ஓகே என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இப்போதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். அதாவது இனிமே தட்டி கழிக்க முடியாத நிலைமையில அதை கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய விலை கொடுத்து வாங்கி அறுத்தாங்க. ஒரு 3 செய்திகள் மாஷா அல்லாஹ் இந்த 2 வசனத்திலிருந்து நம்ம படிச்சோம். இப்ப நம்ம துவா செய்யறோம், யா அல்லாஹ் மக்களோடு பொறுமையா இருக்க எனக்கு உதவி செய். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பொறுமையா பதில் சொல்றான்ல. இந்த சபுரையும் இந்த இடத்துல நம்ம பாடமா எடுத்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ் எங்களுக்கு சபரை கொடுப்பாயாக என்று நாம் துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் மக்கள் தவறாக நடக்கும்போது நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியை நினைவு கொள்வேன். குடும்பத்தில் இருக்கவங்களோ நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களோ அல்லது நம்ம நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும் போது அதை தட்டி கழிக்கிறவங்க அல்ல அதுக்கு எதிராக பேசுறவங்க விஷயத்துல நம்ம ரொம்ப சீராம நபிமார்கள் கொண்ட பொறுமையை நாம் அல்லது அந்த விவேகத்தை நாம் கையாள வேண்டும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுல என்னென்ன வார்த்தைகள் இஸ்முகள் பார்த்தோம். பக்கர் என்ற வார்த்தையை பார்த்தோம். பக்கரத்துன் ஒரு பசுமாடு. பக்கர் என்றால் பசு இனத்துக்கு சொல்லப்படும். பக்கராத் பசு மாடுகள். ஓகேங்களா? பக்கரத்துன் ஒரு பசு, பக்கருன் பசு, பக்கராத் பசு மாடுகள். ஓகே, பேர் சொற்களை விட வினை சொற்கள் தான் அதிகம். தபஹ யத்பஹு சென்ற பாடத்துல படிச்சீங்க, அதை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். ஃபஅல யஃபலு சொல்லவே தேவையில்லை, மாஷா அல்லாஹ் பல இடத்துல வந்திருக்குது. இதான் முதல்ல நம்ம படிச்ச ஃபெயில். அதே மாதிரி வீக் லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா காலு வராத பக்கம் இல்லை, தஆயது பல தடவை வந்தது, அதனால அதை சொல்லவே தேவையில்லை. ஷாவும் நீங்க சென்ற பாடத்துல படிச்சீங்க. தலூலுன், சரிங்களா? இது வல்ல யதில்லு மாதிரி தல்ல யதில்லு. தல்ல என்றால் தாழ்ந்த நிலைக்கு செல்தல் என்று பொருள். இழிவடைதல், தாழ்ந்த நிலைக்கு செல்றது. அப்ப என்னன்னா உழுது அது குனிஞ்சுதானே உழுகும். அப்ப அந்த தாழ்ந்த நிலையில உழுவதற்காக பயன்படுத்தப்பட்டதான் தலூல், சரிங்களா? தல்ல எதில்லு வலா எதில்லு மௌவாலை, நீ யாரை பொறுப்பெடுத்துக் கொண்டாய் அவர்கள் தாழ்ந்து போக மாட்டார்கள், இழிவடைய மாட்டார்கள் என்று அந்த குணூர் துவால வருதுல. தல்ல எதில்லு தில்ல தலூலுன், சரிங்களா? தலூலுன் தில்லுன் துல்லுன். ஓகே. தஸ்கி சகா எஸ்கி, சகா எஸ்கி இஸ்கி சாக்கின் புகட்டுபவன், மஸ்தியுன் போட்டப்படுவன், சக்கியுன்
புகட்டுதல். ஜிஅத ஜாஅ யஜீஉ, ஜாஅ யஜீஉ, ஜாஇன், அதுக்கப்புறம் மஃபூல் இருக்காது, மஜீஅத்துன் வருகை வருதல். காது காத யகாது, யகாதுல் பர்கு யக்தஃபு அப்சாரஹும், இது முதல் 5 பக்கத்துல 2வது கோர்ஸ்ல படிச்சீங்கல்ல. காத யகாது நெருங்குதல். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரியும். கவுதுன். மஸீத் ஃபீஹில என்ன இருக்கு பாருங்க. பையன யுபையினு, பையன யுபையினு, பையின் முபையினு, முபையின் தபீனுன். அல்லம பேட்டர்ன்ல சென்ற பாடத்திலே வந்ததுதான். அதே மாதிரி தஷாபஹ, இது வந்து ததாரச, இது ரொம்ப அடிக்கடி வராது, ரேர்லி வர்றதுதான். சரிங்களா, இந்த இடத்துல வந்து இருக்குது. ததாரச யததாரசு, ததாரஸ், முத்ததாரிசுன், முத்ததாரசுன், ததாருசுன் அப்படிங்கிற மாதிரி. தஷாபஹ யதஷாபஹு, தஷாபஹ், முத்தஷாபிஹின். சரிங்களா, எல்லாத்துக்கும் இஸ்மு மஃபூல்ங்கிறது பயன்படுத்தப்படாது. ஒரு டேர்ம்காக தான் அதை நம்ம சொல்லணும். முத்தஷாபஹுன் அப்படிங்கிறது பொதுவாக பயன்பாட்டில் இல்ல. தஷாபுஹுன், ஒன்றை போல் தென்படுதல், லுக்கிங் சிமிலர். ஓகேங்களா, தஷாபஹ ஒன்றாக தென்பட்டது. குர்ஆன்ல 10 இடத்துல இது வருது. முஹ்ததுன், இதோட பேட்டர்ன் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன பேட்டர்ன் சொன்ன ஞாபகம் இருக்கா? நினைவுக்கு வருதா? யோசிங்க. இதோட ஃபெயிலையும் சொன்னேன், அது என்ன பேட்டர்னு சொன்னேன். நல்லா கவனிச்சு கூர்ந்து கேட்டு வந்தவங்க இந்த நேரத்தில் நீங்க நினைவுல படுத்திருப்பீங்க. உங்க நாவல் அது கண்டிப்பா வரும். கதையா கேட்டவங்க கண்டிப்பா அது நினைவு வர முடியாது. இஹ்ததா யஹ்ததி, இஹ்தலஃப யஹ்தலிஃபு. வெரி குட். ஓகேங்களா, இஹ்ததா யஹ்ததி, இஹ்ததி, முஹ்ததின், முஹ்ததன், இஹ்திதாஉன். முஹ்ததின் ஒருமை, முஹ்ததுன் ப்ளூரல். அடுத்து துசீரு, அசார யுசீரு, ஞாபகம் இருக்குல்ல, சொன்னேன்ல. அஸ்லம யுஸ்லிம பண்ண, அசார யுசீரு, அசீர் முசீருன், முசாருன், இசாரத்துன். உங்கள் பார்வைக்கு அசார யுசீரு, அசீர் முசீருன், முசாருன், இசாரத்துன், அதாவது பூமியை உழுதல். முசல்லமத்துன் பார்க்கும்போதே தெரியுதுல்ல அதனுடைய பேட்டர்ன். அல்லம யுஅல்லிமு, முஅல்லிமுன், முஅல்லிமத்துன், முஅல்லமத்துன் மாதிரி இருக்கா? அதான் இஸ்மு மஃபூல் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க குர்ஆன்ல. மாஷா அல்லாஹ். அல்லம யுஅல்லிமு மாதிரி. சல்லம யுசல்லிமு, சல்லிம், முசல்லிமுன், முசல்லமுன். அதான் முசல்லமுன் தான் இங்க வந்திருக்கு. பெண்பால வந்தாலும் முசல்லமத்துன் வந்துருச்சா? முசல்லமத்துன், தஸ்லீமுன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பசுமாடுடைய வரலாறு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த ருக்குவோடு இந்த 10வது பக்கத்தினுடைய இந்த 2 வசனங்களோடு நிறைவு பெறுகிறது. இந்த சம்பவம் குறித்தான ஒரு விஷயத்தை அடுத்த 2 வசனத்துல அல்லாஹ் தஆலா அப்படியே பேசிட்டு இன்னொரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த கதைக்கு அல்லாஹ் தஆலா செல்றான். அதை நம்ம 10bல 10cல இன்ஷாஅல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 10வது பாடத்தினுடைய முதல் பாயிண்டர் 10A இப்பொழுது நாம் ஆரம்பம் செய்கிறோம். 3வது கோர்ஸினுடைய 4 பக்கத்தை நிறைவு செய்து அதனுடைய விளக்கண பகுதியிலையும் நான் நிறைவு செய்து இப்பொழுது 10வது பக்கத்தை, இறுதி பக்கத்தை அடைந்து அதனுடைய 10A கிராமரில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் இன்ஷா அல்லாஹ் மஸீத் ஃபீஹி அமைப்பில் அஸ்லம பேட்டர்ன்ல நிறைய மஸீத் ஃபீஹி பார்த்தோம். தொடர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 4 பாடங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ இஹ்தலஃப பேட்டர்ன்ல வந்து ஒரு வீக் லெட்டர் இருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்ல பார்க்க போறோம். அதுதான் இஹ்ததா யஹ்ததி. இஃப்தஅல பேட்டர்ன் அசல் பேட்டர்ன். அதில் நம்ம பார்த்த உதாரணம் இஹ்தலஃப இஸ் த லீடர் ஆஃப் இஃப்தஅல பேட்டர்ன். இஹ்தலஃப பார்த்தோம்னா அதுல கடைசியா ஒரு வீக் லெட்டர் பொறியெழுத்து இருக்கக்கூடிய இஹ்ததா யஹ்ததி குர்ஆன்ல 61 இடங்கள்ல இது வருது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதிகப்படியான எழுத்துக்கள் என்பது ஷத்து மூலமாக ஏற்படலாம், அல்லம போன்று, அல்லது ஹம்சா மூலமா ஏற்படலாம், அஸ்லம போன்று, அதே போன்று அலிஃப் மூலமா ஏற்படலாம், ஹாசப போன்று, அதே போன்று அலிஃப் தா மூலமா ஏற்பட்டது இஹ்தலஃபல. அதே மாதிரி பேட்டர்ன் இப்ப பார்க்க போறோம். இஸ்தவை கொண்டு ஏற்பட்டது இஸ்தகஃபர். இதை நம்ம மறந்துடக்கூடாது, திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அந்த 5 மஸ்தரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? தலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனவே இஹ்திலாஃபில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திக்ஃபாரில் அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். தலீம் அல்லம, முஹாசபா ஹாசப, இஸ்லாம் அஸ்லம, இஹ்திலாஃப் இஹ்தலஃப, இஸ்திக்ஃபார் இஸ்தக்ஃபர. இதான் ரொம்ப அதிகமா வரக்கூடிய 5 பேட்டர்ன்ஸ். அடுத்து 3ம் சற்று குறைவா வரக்கூடியது. ததப்புர் செய்வதும் ததாருஸ் செய்து கொள்வதும் அல்லாஹ்விடத்தில் நாம் சிறந்த இன்கிலாப் ஆவதற்கு வழிவகுக்கும். ததப்பர ததப்புருன், அல்லது மஸ்தர்ல சொல்றதா ததப்புருன் ததப்பர, ததாருசுன் ததாரஸ, அதே போன்று இன்கிலாபுன் இன்கலப. இதுல வந்து நம்ம 3 எழுத்து வினைச்சொற்கள்ல தான் நம்ம ஆரம்பிச்சு இது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தோம் மாஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து வீக் லெட்டர் இருக்கக்கூடிய 3க்கு மேற்பட்ட வினைச்சொற்கள் இருக்கக்கூடிய பேட்டர்ன் நம்ம அடைந்தோம். அதுல வந்து மாஷா அல்லாஹ் அல்லம பேட்டர்ன்ல 1 வல்ல யுவல்லி, ஹாசம பேட்டர்ன்ல 1 நாதா யுனாதி, அஸ்லம பேட்டர்ன்ல தான் நிறைய பார்த்தோம். அதாவது அகாம, அல்கா,
அதல்ல, அதே போன்று ஆமன, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இஹ்தலஃப பேட்டர்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இஹ்ததா, ஓகேங்களா? இஹ்ததா பாருங்க, அலீஃப் ஆரம்பத்தில் ஒரு அலீஃப், அது ஹம்சான்னு சொல்லிக்கலாம். அலீஃபும் மூன்றாவது எழுத்தாக தா இஹ்தலஃப் அதிகமா இருக்கு. இதுலயும் பாருங்க இஹ்ததல ஆ, அந்த ஈயும் மூன்றாவது எழுத்தாக தாவும் அதிகமா இருக்கு. அது போக நீங்க பாத்தீங்கன்னா ஹுதா அப்படிங்கிற வார்த்தையில இடம் தெரியுது பாத்தீங்களா? ஹதா யஹ்தில இருந்து இஹ்ததா யஹ்ததிங்கிறது நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அலீஃபும் தாவும் அதிகப்படியானது. ஹதா யஹ்தி நேர்வழி காண்பித்தான், வழி காண்பித்தான் அப்படின்னு அர்த்தம். ஹதா யஹ்தி ஹி கைட்ஸ், ஹி கைடட் அப்படிங்கிற அர்த்தம். ஹதா யஹ்தி, இது இஹ்ததா யஹ்தினா ஹி காட் கைடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவன் நேர்வழி பெற்றான், ஹி காட் கைடன்ஸ், நேர்வழியில் வந்தான், நேர்வழி பெற்றான் என்று பொருள். ஓகேங்களா? இஹ்ததா யஹ்ததி, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹலஃபவிலிருந்து இஹ்தலஃப, ஹதாவிலிருந்து இஹ்ததா. நார்மலா ஃபைல் பேட்டர்ன் மாதிரி தான் நம்ம இது இன்ஷா அல்லாஹ் இப்ப சர்ஃப் பண்ண போறோம். நார்மலா பாருங்க, ஹதா ஹதவ், ஹதைத ஹதைத்து, ஹதைத்தும் ஹதைனா மாதிரி தான். ஹதா ஹதவ் ஹதைத், அப்ப ஹதா ஹதவ் தானே, ஹதைத்த ஹதைத்து தானே, ஹதைத்தும் ஹதைனா தானே, அதே மாதிரி தான் இஹ்ததா இஹ்ததவ், இஹ்ததைத இஹ்ததைத்து, இஹ்ததைத்தும் இஹ்ததைனா. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி ஹதா ஹதவ், வல்லா வல்லவ், நாதா நாதவ், அல்கா அல்கவ், இஹ்ததா இஹ்ததவ், சேம் கான்செப்ட் தான். இப்ப ஃபுல்லா நம்ம கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணதோட நீங்க சொல்ல போறீங்க. ஓகேங்களா? ஃபெயில் மாதிரி பண்ண போறோம். எங்க சொல்லுங்க, இஹ்ததா இஹ்ததவ், 2 டைம்ஸ் சொல்லுவோம் நல்லா. இஹ்ததா இஹ்ததவ், இஹ்ததா இஹ்ததவ், இஹ்ததைத இஹ்ததைத்து, இஹ்ததைத இஹ்ததைத்து, இஹ்ததைத்தும் இஹ்ததைனா, இஹ்ததைத்தும் இஹ்ததைனா. நல்லா வர்ற வரைக்கும் நம்ம சொல்லி பழகணும். சரிங்களா? திரும்ப சொல்லுங்க. இஹ்ததா, அவன் நேர்வழி பெற்றான். ஓகேங்களா? அவர்கள் நேர்வழி பெற்றார். அப்ப நேர்வழி பெறுதல், ஹிதாயத் பெறுதல். ஓகேங்களா? ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வந்தாருன்னா அவரை சொல்லும் இஹ்ததா, அவர் நேர்வழி பெற்றுட்டாரு, ஹிதாயத் அவருக்கு கிடைச்சிருச்சு, அந்த அர்த்தத்துல. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்ப மீனிங்லாம் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது, கிளியரா இருப்பீங்க. இப்ப பேட்டர்ன் சர்ஃபை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இஹ்ததா இஹ்ததவ், இஹ்ததைத இஹ்ததைத்து, இஹ்ததைத்தும் இஹ்ததைனா. திரும்ப சொல்லுங்க. இஹ்ததா இஹ்ததவ், இஹ்ததைத இஹ்ததைத்து, இஹ்ததைத்தும் இஹ்ததைனா. திரும்ப கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. இஹ்ததா இஹ்ததவ், இஹ்ததைத இஹ்ததைத்து, இஹ்ததைத்தும் இஹ்ததைனா. மாஷா அல்லாஹ். ஓகே, இப்போ இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஹல் இஹ்ததா ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால ஆமான்னு உடனே நீங்க சொல்லுவீங்க. ஹல் இஹ்ததா அப்படின்னு வரும். ஹல் இஹ்தலஃபன் படிச்சோம்ல, அந்த மாதிரி ஹம்சத்துல் வஸ்ல் இதுக்கு சொல்லப்படும், அதனால சேர்த்து படிக்கப்படும். ஹல் இஹ்ததான் பிரிச்சு சொல்ல தேவையில்ல, ஹல் இஹ்ததா அப்படின்னு சேர்த்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஹல் இஹ்ததா, நஅம் இஹ்ததா, ஆமா அவன் நேர்வழி பெற்றான், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஹல் இஹ்ததவ், நஅம் இஹ்ததவ். நஅம்ல வந்து சுக்குன்ல முடியுது, சுக்குன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சுக்குனுக்கு ஜம்ப் பண்ண முடியாது, அதனால இஹ்ததவ்னு ஹம்சாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், தேவைப்பட்டதா அதை யூஸ் பண்ணணும். ஹல் இஹ்ததைத, நீங்க நேர்வழி பெற்றிருக்கலாம். ஆமா, நம்ம முஸ்லீம், ஒரு மூமி நேர்வழி பெற்றனால தான் முஸ்லீமா இருக்கும். அப்ப சந்தோஷமா நீங்க சிரிச்சுட்டு சொல்லணும், நஅம் இஹ்ததைத்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஹல் இஹ்ததைத்தும், நஅம் இஹ்ததைனா. மாஷா அல்லாஹ். அடுத்து ஃபில் முதாரி, ஹதா யஹ்தி யஹ்தூன மாதிரி தான். சரிங்களா? யஹ்தி யஹ்தூன, தஹதி அஹ்தி தஹதூன, நஹதி மாதிரி தான் பார்த்த. எல்லாமே அதே மாதிரி தான் பார்த்தோம். யஹ்தி யஹ்தூன, யுவல்லி யுவல்லூன, யுனாதி யுனாதூன, யுல்கி யுல்கூன, யஹ்ததி யஹ்ததூன. ஆக்சுவலி இட் ஷுட் பி யஹ்ததி யஹ்ததியூன்னு வரணும், ஆனா 2 வீக் லெட்டர் சேராதுல, அந்த அடிப்படையில் யஹ்தி சாரி யஹ்ததி யஹ்ததூன. சரிங்களா? இஹ்ததாவை நம்ம பார்த்தோம். இப்போ முதாரி பார்க்க போறோம். யஹ்ததி யஹ்ததூன, தஹ்ததி அஹ்ததி, தஹ்ததூன நஹ்ததி. ஓகேங்களா? அப்ப நேர்வழி பெறுகிறான் அல்லது நேர்வழி பெறுவான். ஓகேங்களா? ஹிதாயத் பெற்றுக் கொண்டிருக்கிறான், ஹிதாயத்தை பெறுகிறான் அல்லது ஹிதாயத்தை பெறுவான் என்ற பொருள். ஓகே, இப்ப சொல்லுங்க. 2 டைம்ஸ் சொல்லுங்க திரும்ப. யஹ்ததி யஹ்ததூன, யஹ்ததி யஹ்ததூன, தஹ்ததி அஹ்ததி, தஹ்ததி அஹ்ததி, தஹ்ததூன நஹ்ததி, தஹ்ததூன நஹ்ததி. திரும்ப சொல்லுங்க. யஹ்ததி யஹ்ததூன, தஹ்ததி அஹ்ததி, தஹ்ததூன நஹ்ததி. கடைசியா ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. யஹ்ததி யஹ்ததூன, தஹ்ததி அஹ்ததி, தஹ்ததூன நஹ்ததி. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? மாதி முதாரி இப்ப திரும்ப ஒரு தடவை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இஹ்ததா யஹ்ததி, இஹ்ததா யஹ்ததி, இஹ்ததா யஹ்ததி, இஹ்ததா யஹ்ததி. இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹல் யஹ்ததி, ஹல் யஹ்ததி, ஹல் யஹ்ததி, நஅம் யஹ்ததி, அவன் நேர்வழி பெறுகிறான். ஹல் யஹ்ததூன, நஅம் யஹ்ததூன். மாஷா அல்லாஹ். ஹல் தஹ்ததி, நீ நேர்வழியில் இருக்கிறாயா, நேர்வழியில் நீ இன்னும் தொடர்கிறாயா. நஅம் அஹ்ததி, நான் நேர்வழி பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறேன். ஹல் தஹ்ததூன, நஅம் நஹ்ததி அப்படின்னு சொல்லுவீங்க. மாஷா அல்லாஹ்.
அம்ருக்கு வந்துட்டோம். அம்ரை பத்தி கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன செய்வீங்க, வீக் லெட்டர் இருந்தா லாஸ்ட்ல வீக் லெட்டர் தூக்கிடுவீங்க. சுக்கூனோட ஆரம்பிக்குது. யாவை தூக்கிட்டீங்கன்னா சுக்கூனோட ஆரம்பிக்கும். முதாரியை பாருங்க, முதாரி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யாவையும் லாஸ்ட் யாவையும் தூக்கிட்டீங்கன்னா ஹால சுக்கூன் ததின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு ஒரு லெட்டர் தேவை. அப்ப மாதில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கி அப்படியே போட்டுருவீங்க. சரிங்களா? அப்ப ததி அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அதாவது ஹதா யஹ்தி இஹ்தி, வல்லா யுவல்லி வல்லி, நாதா யுனாதி நாதி. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க. அதே மாதிரி அல்கா யுல்கி அல்கி, இஹ்ததா இஹ்ததி இஹ்ததி. அதனோட ப்ளூரல் எப்படி வரும்? இஹ்தி இஹ்து, வல்லி வல்லு, நாதி நாது, அல்கி அல்கு, இஹ்ததி இஹ்தது. அமர். ஓகே, இஹ்ததி இஹ்ததி, நேர்வழி பெரு. ஓகே, அப்ப நம்ம ஹிதாயத்துக்காக ஒருத்தங்க நம்ம கைடன்ஸ் பண்றோம், கைடன்ஸே பெற மாட்டேங்கிறான், அவன் வந்து அது காது கொடுத்து கேட்க மாட்டான். அப்ப நம்ம சொல்லுவோம் இஹ்ததி, நேர்வழியை அடைந்து கொள், நேர்வழியை பெற்றுக்கொள், அதற்கு காது செவி தாழ்த்தி கேள். அப்படிங்கும் போது நம்ம சொல்லுவோம் இஹ்ததி, நேர்வழி பெரு, இஹ்தது, நேர்வழி பெறுங்கள், லா தஹ்ததி, நேர்வழி பெறாதே, லா தஹ்தது, நேர்வழி பெறாதீர்கள். இது ஷைத்தான் சொல்லுவான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. இஹ்ததி இஹ்தது, லா தஹ்ததி லா தஹ்தது, இஹ்ததி இஹ்தது, லா தஹ்ததி லா தஹ்தது. கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. இஹ்ததி இஹ்தது, லா தஹ்ததி லா தஹ்தது. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? எப்படி இஹ்தலஃப, இது அந்த பேட்டர்னால அதையும் திரும்ப காட்டுறோம். இஹ்தலஃப, யஹ்தலிஃபு, யஹ்தலிஃப், யாவை தூக்கிட்டு முதாரியோட மூவ் போட்டுட்டீங்கன்னா முஹ்தலிஃபுன் முஹ்தலஃபுன். அதே மாதிரி இஹ்ததா யஹ்ததில யாவை தூக்கிட்டு மூவ் போட்டீங்கன்னா முஹ்ததின் முஹ்ததன், முஹ்ததின் முஹ்ததன். முஹ்ததன் வார்த்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா நேர்வழி பெற்றவன், நேர்வழி பெறப்பட்டவன் அப்படின்னு சொல்றது எனக்கு எல்லாம் ஒண்ணுதானே. நேர்வழி பெற்றவன், நேர்வழி பெறப்பட்டவன் ஒரே ஆள் தானே. இஸ்மு ஃபாயில் மட்டும் தான் பயன்படுத்துவோம். சரிங்களா? முஹ்ததின், ஃபஹுவல் முஹ்தத், மையஹ்தில்லா, யாருக்கெல்லாம் நேர்வழி வழங்கினானோ, மையஹ்தில்லா, ஹதா யஹ்தி, நேர்வழி வாங்கி, மன்னா யாருக்கு, மையஹ்தில்லா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி வழங்கினானோ, ஃபஹு, அவன் தான் முஹ்தத், நேர்வழி பெற்றவன் அல்லது நேர்வழி வழங்கப்பட்டவன். ஓகேங்களா? அப்போ அதோட மஸ்தர் என்ன? இஹ்தலஃப யஹ்தலிஃபு, இஹ்திலாஃபுன், இஹ்ததா யஹ்ததி, இஹ்திதாஉன், இஹ்திதாஉன், இஹ்திதா, இஹ்திதாஉன். ஓகேங்களா? சரி, ஃபைன். முஹ்ததின் டாஷ் இஹ்திதாஉன், முஹ்ததின் டாஷ் இஹ்திதாஉன், முஹ்ததின் டாஷ் இஹ்திதாஉன். இந்த டாஷ் சொல்றது முக்கியம். அப்பதான் அப்படி ஒரு வார்த்தை இல்லைன்னு நம்மளுக்கு சிங்க் ஆகும். இல்லைன்னா நம்ம மறந்து இல்ல நம்ம சொல்றது வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த டாஷும் முக்கியம். ஓகேங்களா? முஹ்ததின் டாஷ் இஹ்திதாஉன். ஓகே, இப்ப கடைசி அதை வச்சு ஒரு பிராக்டிஸ். ஹல் அன்த முஹ்ததின், இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நேர்வழி பெற்றவரா, நீங்க நேர்வழியில் உள்ளவரா என்று பொருள். ஓகே, ஆர் யூ த ஒன் ஹூ இஸ் இன் கைடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹல் அன்த முஹ்ததின், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நஅம் அனா முஹ்ததின், அல்லாஹ் எனக்கு நேர்வழி கொடுத்திருக்கான். அனா முஹ்ததின். ஹல் அன்தும் முஹ்ததூன, நஅம் நஹ்னு முஹ்ததூன். முஹ்ததூன், நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியில் இருப்பவர்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம இது ஃபுல்லா ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணோம்னா மாஷா அல்லாஹ் இந்த பேட்டர்னையும் நல்லா சேவ் பண்ணி நம்ம ஒரு ஃபோல்டரா போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? முதல்ல கீஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஹ்ததா, யஹ்ததி, இஹ்ததி, முஹ்ததின் டாஷ் இஹ்திதாஉன். இப்போ ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? தரோவா சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இஹ்ததா இஹ்ததௌ, இஹ்ததைத இஹ்ததைது, இஹ்ததைதும் இஹ்ததைனா, யஹ்ததி யஹ்ததூன, تهتدي أهتدي، تهتدون نهتدي، يهتدي اهتدوا، لا تهتدي لا تهتدوا، مهتد داش اهتداء. هو اهتدى சேர்த்து சொல்லும்போது ஹுவ இஹ்ததான் கூட சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லணும். பட் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி மெதுவாவே பிரிச்சே சொல்றேன். சரிங்களா? ஹுவ இஹ்ததா, ஹிய இஹ்ததத், ஹிய இஹ்ததத் அப்படின்னு சொல்லப்படும். ஹிய இஹ்ததத், ஹுவ யஹ்ததி, ஹிய தஹ்ததி. ஓகேங்களா? ஓப்பனா சொல்லணும்னா இது வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே வாயில நுழைறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மாதி ஈஸியா நுழைஞ்சிருந்த முதாரி, அம்பரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழகுனாதான் வரும். பழகுங்க, நல்லா பழகுங்க. 8-10 தடவை நல்லா சொல்லி சொல்லி ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? சொல்ல 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 தானே வரும். ஒரு போயம் எதையுமே மனப்பாடம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திணறி தனி மனப்பாடம் பண்ணும். ஒரு சூரா ஃபாத்திஹா மனப்பாடம் பண்ணும்போது திணறி பண்ணிருப்போம். அல்லது மற்ற சூரா பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம ஓத ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிராத்தா ஓதுறது இல்லை. அந்த மாதிரி எல்லாமே பழகிறது தான் இருக்குது. நீங்க உஸ்தாது, நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. 2 நிமிஷத்துல சொல்லிட்டு ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு போய் அடுத்தது கான்செப்ட் போயிருவீங்க. இன்னும் எங்களுக்கு அது வரலையேன்னா வராதுதான். நல்லா பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் வராதுதான். பண்ணவங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு கட 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 இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். செக் யுவர் கீஸ். ஓகே, இஹ்ததா மாதி, இஹ்ததா யஹ்ததி, நீட்டி சொல்லணும். சரிங்களா? இஹ்ததா யஹ்ததி, அம்ர் இஹ்ததி, முஹ்ததின் டாஷ் இஹ்திதாஉன். டெரிவேஷன்ஸ் எப்படி போகும்? இஹ்ததா இஹ்ததௌ, நாட் இஹ்ததா இஹ்தது. இஹ்ததா இஹ்தது இல்ல, இஹ்ததா இஹ்ததௌ, ஹதா ஹதௌ மாதிரி இஹ்ததத் அப்படின்னு வரணும். சரிங்களா? யஹ்ததி யஹ்ததூன அப்படின்னு வரணும். சரி, ஓகே. இப்போ வந்து தே ஆல் ஆர் கைடட், அவர்கள் அனைவரும்
நேர்வழி பெற்றவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இதுல வந்து ஃபெயிலா யூஸ் பண்ண தேவையில்லை. they are all கைடட் அப்படின்னா அவர்கள் அனைவரும் நேர்வழி பெற்றவர்கள். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் அனைவருக்கும் ஒரே வார்த்தை தான். நேர்வழி பெற்றவனுக்கு ஒரு வார்த்தை தான். அப்போ பெற்றவர்கள் ப்ளூரல். அப்ப 2 வார்த்தையில இது அரபியில முடிஞ்சிரும். க்ளூவே கொடுத்துட்டேன். இந்நேரம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பீங்க. அல்லது கொஞ்சம் குழப்பமா இருக்கா யோசிச்சு பண்ணுங்க, அல்லது டேப்லெட் காலம் பார்த்து பண்ணுங்க. வலா யஹ்ததூன சபீல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வலா யஹ்ததூன சபீலா. யஹ்ததூன்னா நேர்வழி பெறுகிறார்கள். லா வந்தா நேர்வழி பெற மாட்டார்கள். சபீலா அதுனா வழி, உண்மையான நேர்வழி, சரியான நேர்வழி அவர்கள் பெற மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். யஹ்ததூன்ல வழிங்கிறது இருக்கு. அல்லாஹ் தனியா அந்த வழிங்கிற வார்த்தை பின்னாடி யூஸ் பண்ணி காட்டுறான். அப்போ சரியான நேர்வழி அவர்கள் பெற மாட்டேன் என்று பொருள். ஹல் யஹ்ததூ சபீலா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இஹ்ததா மாதிரி இப்தகா. இப்தகா குர்ஆன்ல பல இடத்துல வருது. ஓகேங்களா? இப்தகா யப்தகூன வஜ்ஹல்லாஹ் இல்லப்திகா இப்திகா. சரிங்களா? பகா எபிகிங்கிறது ஒன்று இருக்கு. இப்தகா யப்தகி அப்படிங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நப்தகி அப்படிங்கிறது குர்ஆன்ல வருது. நாம் இப்தகா யப்தகினா ஆசைப்பட்டவர்களாக. தகா யப்தகி தப்தகூன வஜ்ஹல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகத்தை நீங்கள் நாடுகிறீர்கள், அதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதை விரும்புகிறீர்கள். டிசைர்டு அப்படிங்கிறது விரும்புதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. விருப்பம் கொள்ளுதல், ஆசைப்படுதல், அதாவது நல்ல விஷயங்களுக்காக சொல்லப்படுறது. சரிங்களா? ஃபைன். அப்போ இப்தகா மாதி. முதாரி என்ன? இஹ்ததா யஹ்ததி. இப்தகா அப்ப அதுக்கு தோது அது வரும். அம்ர் இஸ்மு ஃபைல் எல்லாமே அப்படிதான் வரும். மஸ்தர் வந்து இப்திகாஉன் இஹ்திதாஉன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதை நான் சொல்லிடலாம், ஆனா சொல்ல எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு பயிற்சி வரணுமே. இந்த 15 நிமிஷம் இஹ்ததா யஹ்ததி இஹ்ததி முஹ்ததின் டாஷ் இஹ்திதாவுன்னுங்கிற 15 நிமிஷம் நம்ம கரைச்சு குடிச்சோம்ல, அதனோட ரிசல்ட் உங்களுக்கு இப்தகால வெளிப்படணும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஹோம்வொர்க் விடாம பண்ணுங்க. நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான ரிசல்ட் வரும். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.